2026 டீலிமிட்டேஷன் இது வெறும் தொகுதி மறு அமைப்பு மட்டுமே இல்ல, நம்ம சவுத் இந்தியாவோட குரலை டெல்லியில டம்மி ஆக்கிறதுக்காகவே பிஜேபி போட்டிருக்க ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான். 1971ல இருந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கப்பட்ட எம்பி சீட்ஸை இப்போ பிஜேபி மறுபடியும் பிரிக்க நினைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அரசியல் கான்ஸ்பிரசி இருக்கு. பாப்புலேஷனை ரொம்பவே ஃபைட்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண சவுத் ஸ்டேட், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா மாதிரி ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு பாப்புலேஷனை சுத்தமா கண்ட்ரோல் பண்ணாத நார்த் ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பவர் கொடுத்து இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனோட கால்குலேஷன் படியே பார்த்தா கூட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மட்டுமே தலைக்கு 8ல இருந்து 10 எம்பி சீட் வந்து இழந்துரும். தெலுங்கு ஸ்டேட்ஸ், ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவோட ரெப்ரசன்டேஷன் சுத்தமா குறைஞ்சி பிஜேபியோட ஓட் பேங்கான நார்த் ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ்க்கு 11 சீட்டும், பீகாருக்கு 10 சீட்டும் அதிகமாகும். நார்த்ல மட்டுமே ஓட்டு வாங்கினாலே டெல்லியில ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற நிலையை பிஜேபி இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு பெரிய துரோகம் டாக்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம சவுத் இந்தியா தான் இந்தியாவோட எக்கனாமிக்கல் இன்ஜின். ஆனா நம்ம கட்ட டாக்ஸ் நார்த் இந்தியாவுக்கு பிஜேபி தானம் வாரி கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதை எலெக்ஷன் ஃபண்டாவும் மாத்திக்கிட்டு இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா கர்நாடகாக்கு 16 பைசா, தமிழ்நாட்டுக்கு 26 பைசா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானாக்கு 42 பைசா தான் திரும்ப வந்துட்டு இருக்கு. ஆனா பிஜேபி ஆளுற நார்த் ஸ்டேட்டுக்கு மட்டும் 2 ரூபாயில இருந்து 6 ரூபாய் வரைக்கும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டிட்டு இருக்க டாக்ஸ் வந்து நார்த் ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் ஃபண்டா மாறி போயிட்டு இருக்கு. குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை ஹானஸ்டா ஃபாலோ பண்ண சவுத் ஸ்டேட்ஸ்க்கு இது ஒரு தண்டனையா இருக்கு. அதை சுத்தமா ஒரு ஆணியாவும் மதிக்காத நார்த் ஸ்டேட்டுக்கு இது ஒரு போனஸா மாறிடுச்சு. சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாமே யுனைடடா நின்று இந்த பிஜேபியோட நார்த் சென்ட்ரிக் பாலிடிக்ஸை வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும். பிகாஸ் இது ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேமை தடுத்து நிறுத்தலனா ஃபியூச்சர்ல டெல்லியில சவுத் ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு உரிமையுமே இருக்காது. சிரிச்சு பாருங்க. ஜிவி.